சமையல். இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக செய்ய போகிறோன்னா மேகி ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தண்ணி நான் வந்து 2 மேகி போட போகிறேன். அந்த 2 மேகிக்கு எவ்வளோ வாட்டரோ அந்த 2 பேக்கெட் மேகி 2 பேக்கெட் மேகிக்கு எவ்வளோ வாட்டரோ அதை வச்சுக்கோங்க. 250 ஒரு பேக்குக்கு வந்து 225 ml. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 பேக்குக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. 2 பேக்கெட் வந்துட்டு 450 ml தேவைப்படும். அவ்வளோ வாட்டர் நான் இப்போ போடுறேன். தண்ணி கொதிச்ச அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். மேகி ஆம்லேட் 2 பேக்கெட் மேகியை க்ரஷ் பண்ண போகிறோம். 2 பேக்கெட் மேகி க்ரஷ் பண்ணிவிட்டு சிசரால் கட் பண்ணிவிட்டு அது மேகி கொட்ட போதும். இப்போ நம்ம வந்து கொட்டி முடிச்சாச்சு. இப்போ மசாலா வந்து போட போகிறோம். மேகி மசாலா இது முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு பேக்குக்கு 225 ml, 2 பேக்குக்கு 450 mlக்கு வாட்டர் வச்சு ஃபுல்லாக ட்ரைன் ஆகக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிக்விட் கன்சிஸ்டாக இருக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறணும். ஆறின அப்புறமேட்டு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். நூடல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி இருந்துச்சு அது எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இது ஓரளவுக்கு மீடியமான சூடுக்கு வந்துடுச்சு ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அதில் போட்டுக்கோங்க. பொடிசாக நறுக்கின 2 வெங்காயம், பொடிசாக நறுக்கின 2 தக்காளி, பொடிசாக நறுக்கின 2 தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கினது அதுவும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இது கூட நம்ம 5 முட்டை. இப்போ 2 பேக்கெட்டுக்கு நான் 5 முட்டை மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 5 முட்டை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னே வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையானது இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பவுல் பத்தலை, நான் வேறு பவுல் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பவுல் வந்து முட்டை போட்டு கலக்க பத்தாது, நான் வேறு எடுத்துக்கிறேன். இப்போ 5 முட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் மஞ்சள் தூளெல்லாம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அது ஒரு 1/2 ஸ்பூனு, முட்டைக்கு தேவையானது பெப்பர் ஒரு குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான உப்பு, ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, அவ்வளோதான். இப்போ முட்டை உடச்சி ஊற்றலாம். இப்போ நான் 5 முட்டை எடுத்துருக்கேன். 5 முட்டைக்கு தேவையான மசாலா ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். முட்டையும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் போட்டு எப்படி ஆம்லேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணி ஒரு தவா போட்டுக்கோங்க. தவா சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு நான் எதுக்காக வந்துட்டு நூடுல்ஸ் வந்து பிரேக் பண்ணி உடச்சி போட்டிருக்கேன்னா, நம்ம எடுக்கும்போது லாங் லிஸ்ட்டாக வராமல் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அப்படியே ரொம்ப லாங்காக இருந்தால் நம்மளால் எடுத்து தவாவில் போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி போட்டு அழகாக சும்மா லைட்டாக அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக குட்டி ஆம்லேட் மாதிரி இருக்கும். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க.
திரும்ப மூடிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாவ், இந்த தக்காளி வந்து இதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த கலர்ஃபுல்லாக தெரியணும்ல, அதுக்காக. தக்காளி வேணாம்னு நினைக்கிறவங்க போட்டுக்க வேண்டாம். சூப்பரான ஆம்லேட் ரெடி. சூப்பர் மேகி ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 3 போட்டு வச்சுருக்கேன். நான் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு 2 பேக்கெட் மேகிக்கும் 5 முட்டைக்கும் எவ்வளோனா ஒரு 10-12 கூட வரலாம், குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு எடுத்தா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்கி விடுங்க.